ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அகத்திப்பூ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சிக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்பு, உள்ளே இருக்கக்கூடிய மகரந்தம், இது 2 மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஃபைன் சாப் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ பொடியை நறுக்கிக்கோங்க. இதில் நம்ம தண்ணி அதிகம் சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல, அதனால் நல்லா பொடியை நறுக்கிட்டால் குயிக்காக வெந்து வந்துடும். இப்போது நம்ம வச்சுருக்க எல்லா பூக்களையும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணியாச்சு. அடுத்து வாணலில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 2 கை அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஒரு 7, 8 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பூ சேர்த்திக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்திக்கோங்க, ஏன்னா பூ வதங்க சுருங்கிடும். இது வேகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 கை அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. அதிகமாக தெளிக்க வேண்டியதில்லை, லேசாக தெளித்தா போதும். மூடி வச்சு 5 நிமிஷம் மீடியமில் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பூ வெந்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் போட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம்.